வணக்கம். சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ரோல் கூடைங்களில் வந்து 2 ரோல் கூடைங்கள்லாம் வந்து நான் அதை அடிக்கடி வந்து நிறைய கடைங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இப்போ இது என்ன மாதிரியான பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தாங்க விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூட போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா, இலை பச்சை இருக்கு இல்லையா, இலை பச்சை வித்து சாண்டல். இலை பச்சை வித்து சாண்டலில் வந்து இந்த கூடையை வந்து போட்டு இந்த கலரில் வந்து இந்த கூடை மேக் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய 2 ரோல் கூடைங்கள்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு பேட்டர்னில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இலை பச்சை வித்து சாண்டலில் இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 6.25 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் 24 ஒயர் கட் பண்ணிக்கிட்டு பேஸ் வந்து 9, உள்ற வந்து குச்சியெல்லாம் சொருவிருக்கேன். ஹைட் வந்து 23 போட்டு 1 மடக்கி விட்டுருப்பேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருப்பேன். இதுக்கு ஹேண்டிலுக்கு எவ்வளோ இன்னர் ஒயர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த வீடியோவில். கைப்பிடிக்கு 2 ஒயர் உருட்டு அதாவது 2 கட்டு கூட அப்படிங்கும் பொழுது நான் எப்படின்னா எடுத்துக்குவேன்னா, இன்னர் ஒயர் வந்து 4 அடி எடுத்துப்பேங்க. நான் ஒரு 4 ஒயர் 5 ஒயர் வைப்பேன். எனக்கு இவ்வளோ தடிமமாக கிடைக்கிற அளவுக்கு நான் ஒயர் வச்சுக்குவேங்க. என்னோடய ஒயர் வந்து 4 ஒயர் வச்சாவே போதுமானதாக இருக்கும். ஆனால் 5 ஒயர் வைப்பேன். 4 அடியில் இன்னர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு பக்கெட்டு ஒரு சைடுக்கு இந்த கைப்பிடிக்கு வந்து 4 அடியில் 5 ஒயர் எடுத்து 5 ஒயர் அல்லது 4 ஒயர் 5 ஒயர் எடுத்துக்கோங்க. 4 அடியில் இந்த அவுட்டர் ஒயர் வந்து 9.25 எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 9.25 2 ஒயர் நான் வந்து ஒவ்வொரு கலரில் எடுத்துப்பேன். அந்த மாதிரி தான் நான் கூடைங்க 2 ரோல் கூடைங்க அதிகமாக நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நான் அதனால் வந்து கூட போட்டோன்னே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கைப்பிடிக்கெல்லாம் ஒயர் வெட்டி வச்சுருவேன். அப்போ ஒரு வேலை முடிஞ்சாப்புல இருக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி கூடைங்கள்லாம் வந்து நான் ஒரு ஆள் தான் சேல்ஸ் பண்ணுறேன், ரெடி பண்ணுறேன். அதனால் டைம் எவ்வளோதுக்கு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு சேவ் பண்ணிக்குவேன். ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து செந்தூரம் வித்து டார்க் க்ரீனு. இந்த கூடைங்களில் என்னன்னா இந்த கூடை எப்படி பின்னிருக்கேன்னா 5 இன்ச்சாக போட்டிருப்பேன். 25 வச்சுருப்பேன். இதுக்கு 5 இன்ச்சாக கட்டு ஒயர் எடுத்திருப்பேன். ரன்னிங் ஒயர் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 7, அடுத்து வந்து 8, அடுத்து 8 வந்து 1 மடக்கி விட்ருப்பேன். அப்போ மேலே வந்து 7 தெரியும். 23 லைன்ஸில் வந்து ரன்னிங் ஒயர் மட்டும் எப்படி இருக்குன்னா 7, 8, 8 அந்த மாதிரி வந்து ரன்னிங் ஒயர் வச்சு மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூடை. அதே மாதிரி தான் இந்த கூடையும், ஆனால் கலர் மட்டும்தான் வேறு. செந்தூரம் வித் டார்க் க்ரீனு. இதில் அந்த கட்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த கட்டு ஒயர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். எப்படின்னா 3 ஒயர் 3, 4 3, 4 3, 4 அப்படின்னு 24 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஹைட் வந்து செந்தூரத்தில் 7 லைன் போட்டிருப்பேன். டார்க் க்ரீனில் வந்து 8 போட்டிருப்பேன். மேலே செந்தூரத்தில் 8 போட்டு 1 வந்து மடக்கி விட்டுருப்பேன். இதுக்கு வந்து நான் ப்ளைனாகவே கொடுத்துட்டேங்க. ஏன்னா இந்த கூட போடும் பொழுது எனக்கு செந்தூரம் வந்து மிஞ்சலை. அதனால் நான் இன்னர் ஒயர் வந்து அதிகமாக செந்தூர கலரை கொடுத்துட்டு அவுட்டர் வந்து ஃபுல்லாகவே டார்க் க்ரீன்லேயே ப்ளைனாகவே மேக் பண்ணிட்டேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, கோயிலுக்கு கொண்டு போகலாங்க, மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு வயல் வேலைக்கு போகிறவங்களுக்கு, விவசாய வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து லஞ்சு கூடைக்கு கரெக்டாக வரும். இந்த 3 பர்பஸ்க்காண்டி தான் வந்து இந்த 2 ரோல் கூடைங்க வந்து என்கிட்ட அதிகமாக வாங்குறாங்க. பாதி கூட இது மாதிரிலாம் நான் போட்டு வச்சுருந்தேன்னா எனக்கு வீட்லேயே அதிகமாக சேல்ஸ் ஆயிருங்க. வீட்லேயே வந்து வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த கூட வந்து இலை பச்சை வித் ஒயிட்டு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 எடுத்திருக்கேன். கட்டு ஒயர் இருக்கு இல்லையா, 2 எடுத்து 24 ஒயருக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஒயர் வச்சுட்டு 2 இது பண்ணி அடுத்த லாஸ்ட்டில் ஒரு ஒயர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா 7 இலை பச்சை, 8 வெள்ளை, 8 வந்து இலை பச்சையிலேயே 1 வந்து உள்ளார மடக்கி விட்ருவோம். அதில் உள்ள பாருங்கள் ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து இந்த கூட வந்து நம்ம ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்குங்க. ப்ரௌனில் தான் அடி போட்டது, எல்லாமே ப்ரௌனில் தான் போட்டிருக்கேன்.
2 ஒயர் உருட்டு கைப்பிடி. அநேகமாக நான் இந்த மாதிரி கூடைகள்லாம் போடும்போது டாட் கைப்பிடி இருக்குல்லையே அதுதான் போடுவேன். இதுக்கு வந்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி வச்சுருக்கேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட்டு தான். இந்த கூடைக்கு வந்து ஒயிட்டு சாண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஆமாம் சாண்டல் ஒயிட் இது 2 தான். இது 2ஐயும் வச்சு பின்னிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த கூடையெல்லாம். இந்த கூடை வெளில கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். இந்த கூடையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போது அழகாக ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங் கைப்பிடி போட்டு வாங்கிக்கிட்டோன்னா ஹேண்ட்பேக் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆரஞ்சு வித்து ராமர் கிரீன் இருக்கு இல்லையா, அதில் நான் இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் நான் கூட வந்து நிறைய 2 ரோல் கூடைங்க சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோ வித் ரோஸ்லலாம் நான் போட்டிருக்கேன். இது வந்து ராமர் கிரீனும் ஆரஞ்சுலேயும் ஒவ்வொரு ஒயராக எடுத்துக்குவேன். கட்டு ஒயர் 24 இருக்கு இல்லையா, சுற்றி பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா இருக்கும். இதில் நான் 24 ஒயர் எடுத்ததுனால நடுவில் மட்டும் 2 கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கட்டு ஒயர் 25 வச்சுக்கிட்டோம்னா இந்த 2 கிடைக்காது, ஒன்று ஒன்றா இருக்கும் எல்லாமே. ஆரஞ்சு க்ரீனு ஆரஞ்சு க்ரீனு அது மாதிரி மாற்றி மாற்றி வரும் நமக்கு. இதுக்கு ரன்னிங் ஒயர் வந்து 7 ஆரஞ்சு 8 க்ரீனு 8 ஆரஞ்சில் 1 மடக்கி விட்டுருப்பேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான். ஸ்பேஸ் பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வேணும், இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அது மாதிரி சொல்லுவேன் என்ன ரேட்டு என்ன கலர் அப்படிங்கிறது. இது வந்து ரோஸு டார்க் க்ரீனில் பாக்ஸாக போட்டிருக்கேங்க. நான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சதில் நிறைய 3 கட்டு கூடைங்க 2.5 கட்டு கூடைங்க கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸ் மாடலில். அதுவும் வந்து ஸ்கை ப்ளூ வித் வயலட்டில் தான் என்கிட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கூடையும் இந்த எல்லாமே சேம் மெஷர்மெண்ட் தான், ஒவ்வொரு பேட்டர்னில் போட்டிருக்கேன். இதில் வந்து ரோஸில் வந்து 24 ஒயரில் வந்து ரோஸில் வந்து 16 எடுத்திருக்கேன், க்ரீனில் வந்து 8 எடுத்திருக்கேன். எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் வச்சுக்கிட்டேன், 4 ரோஸு 2 க்ரீனு 4 ரோஸு 2 க்ரீனு 4 ரோஸு 2 க்ரீனு 4 ரோஸு அந்த மாதிரி கொண்டு பாருங்க. சைடு ஃபுல்லாகவே இது மாதிரி செக்குடு கொண்டு வர்றதுனால நம்ம கொண்டு வரலாம். ஆனால் நான் ஃபுல்லாகவே வந்து டார்க் க்ரீனு எனக்கு 2 கட்டில் வந்து ஃபுல்லாகவே கட்டம் போட்டு கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் இன்னொரு கட்டில் வந்து ரோஸ் எடுக்கிறாப்புல இருக்கும். எனக்கு 2 கட்டில் முடியணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சைடு ஃபுல்லாகவே க்ரீன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்கள். 2 ஒரு உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இந்த கூடைங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூடைங்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.